வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் சிஏ பாலாஜி. எந்த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அவங்களோட மெயின் ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே. இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறது மூலியமா எப்படி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறது, டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் எங்கே கவர்மெண்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறனோ அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு மீனிங். உங்களுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணணும் அப்படின்னா ப்ரீ ரிக்விசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெம் போர்ட்டலில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஜெம் என்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். இது ஒரு மார்க்கெட் வேர் பையர் அண்ட் செல்லர் கேன் மீட் ஈச் அதர் அண்ட் டிஸ்கஸ் அண்ட் ஃபைனலைஸ் தர் ரிக்வயர்மெண்ட்ஸ். அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஓலா, ஊபர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து அந்தந்த கம்பெனிஸ், ரிசீவர்ஸ் வந்து ஜென்ரல் பப்ளிக். பட் இந்த ஜெம் போர்ட்டலில் வந்து செல்லர்ஸ் வந்து ஜென்ரல் பப்ளிக், பையர் வந்து கவர்மெண்ட். கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த ஜெம் போர்ட்டலில் வந்து 2016 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜெம் போர்ட்டலுக்கு பிஃபோர் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க நியூஸ் பேப்பரில். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பிட்டுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் பிட்டை கால் பண்ணுவாங்க. சப்போஸ் அது வந்து குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பிட்ஸ் வரல அப்படின்னா திருப்பி ரீகால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே. இதனால் என்ன, மேனுவல் ப்ராசஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணோன்னா மோர் டைம் கன்சம்ஷன், மேன் பவர் ரிக்வயர்மெண்ட்டு, டிரான்ஸ்பரன்சியும் இல்லாமல் இருந்தது, மோர் கரப்ஷன். மேனுவல் ப்ராசஸை டிஜிட்டலைஸ் பண்ணி ஒன் ஸ்டாப் ஆன்லைன் சொல்யூஷன் போர்ட்டலாக கொண்டு வந்தது தான் இந்த ஜெம் போர்ட்டல். கவர்மெண்ட் என்ன ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணாலும், அது எந்த விதமான கூட்ஸ் ஆர் சர்வீசஸாக இருந்தாலும் இந்த ஜெம் போர்ட்டலில் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ரூல் நம்பர் 149 ஆஃப் ஜென்ரல் ஃபினான்ஸ் ரூலில் சொல்லியிருக்காங்க. 2017 இந்த ரூல் பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜெம் போர்ட்டலால் என்ன பெனிஃபிட்ஸ், பையர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட், செல்லர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எந்த விதமான இன்டர்மீடியரி ஆர் புரோக்கர் யாரும் இல்லாததுனால பெஸ்ட் ப்ரைஸுக்கு செல்லர் சேல் பண்ணலாம். அதே மாதிரி பர்ச்சேஸருக்கு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த போர்ட்டலில் வந்து ஆல் டிரான்சாக்ஷன்ஸை வந்து ஆட்டோமேட்டடாக டாக்குமெண்ட் பண்ணிடும். ஓகே. என்னி டேட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, என்னி டேட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்னி டேட் ஆக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கு என்னி டேட்டில் பேமெண்ட் பண்ணணுன்றது எவ்ரி டிரான்சாக்ஷன் வந்து ஆட்டோமேட்டடாக டாக்குமெண்ட் ஆகிடும். நார்மலாக கவர்மெண்ட் கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் கூட்ஸ் பை த கவர்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ப்ரீவியஸாக. ஓகே. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பொருளை வாங்கிப்பாங்க. ஓகே. செல்லர்ஸ் கிட்ட இருந்து. ஓகே. பட் கன்ஃபார்மே பண்ண மாட்டாங்க, குவாலிட்டி கரெக்டாக இருக்கா, குவான்டிட்டி கரெக்டாக வந்துடுச்சா. ஓகே. அந்த கன்ஃபர்மேஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இந்த ஜெம் போர்ட்டலில் சிஆர்ஏசின்னு ஒன்று இருக்குது. ஓகே. கன்சைனி ரிசிப்ட் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு. இதில் வித்தின் 10 டேஸில் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா டீம்டு அப்ரூவல் ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆன மாதிரி கணக்கில் எடுத்துப்பாங்க. சப்போஸ் ரிஜெக்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா வித் ரீசனோட ரிஜெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். செல்லரு அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தாங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிடும். பிஎஃப்எம்எஸ், பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அது மூலியமாக வித்தின் 10 டேஸ்க்குள்ளே பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது செல்லர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி ஃபார் எம்எஸ்எம்இ ஆர்டர் 2012 படி கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவையான டோட்டல் ப்ரொக்யூர்மெண்ட்டில் மினிமம் 25% ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து எம்எஸ்எம்இ கிட்ட இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஒரு டெண்டர் அப்ளை பண்ணணும்னா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி இவ்வளோ செக்யூரிட்டி டிபாசிட் கட்டணும் அப்படின்லாம் இருக்குது. பட் ஒரு கம்பெனி வந்து எம்எஸ்எம்இயாக இருந்ததுன்னா அது ஜெம் போர்ட்டல் அப்ளை பண்ணும் போதோ டர்ன் ஓவர் எக்ஸம்ஷன் பெனிஃபிட்டும் கொடுத்துருப்பாங்க. நோ இஎம்டி கான்செப்டும் இருக்குது. ஓகே. எர்னஸ்ட் மணி டிபாசிட் எல்லாம் தர தேவையில்லை. பட் அட் த டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் யாராக இருந்தாலும் அவங்களுடைய டர்ன் ஓவர் வந்து 1 கோடி ரூபாய் இருந்ததுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5,000 rupees காஷன் டிபாசிட் விச் இஸ் ரீஃபண்டபிள் கொடுத்துருக்கணும். மோர் தென் 1 crore இருந்தது 10,000 rupees ரீஃபண்டபிள் காஷன் டிபாசிட் பே பண்ணியிருக்கணும். ஜெம் போர்ட்டலில் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஆன் எமர்ஜென்சி பேசிஸில் ஏதாவது ரிக்வயர்மெண்ட் இருக்குது, ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப் டு சர்டன் லிமிட் ஜெம் போர்ட்டலில் இருக்கிற சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து. ஓகே. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணணுன்ற ஒரு ஃபியூச்சர் இன்டென்ஷன் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஜெம் போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்.
ஓகே. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்ன்றது கம்பல்சரியா இருக்கணும். அது இருந்ததுன்னா, ப்ரீவியஸா சொன்ன மாரி பிரெஃபரன்ஸ் ஓவர் அதர் சப்ளையர்ஸ் கிடைக்கும். ஜெம் போர்ட்டலால கவர்மெண்ட்க்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க செல்லர்ஸ் எல்லாமே வந்து ஜென்யூன் செல்லர்ஸ் தான். ரீசன் பார்த்தீங்கன்னா, 1 ஆதார் இன்ஃபர்மேஷன் தர வேண்டியது இருக்கும். பான் கார்டு இன்ஃபர்மேஷன் தர வேண்டியது இருக்கும். ஜிஎஸ்டி இன்ஃபர்மேஷன், அதே மாரி எம்சிஏ இன்ஃபர்மேஷன்லாம் தர வேண்டியது இருக்கும். இப்போ வந்து ஆதார் இன்ஃபர்மேஷன வந்து ஆதார் சைட்டோட வெரிஃபை பண்ணிக்கும். அட் த டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இட்செல்ஃப். ஓகே. அதே மாரி பான் இன்ஃபர்மேஷன் இன்கம் டாக்ஸ் சைட்டோட வெரிஃபை பண்ணிக்கும். ஜிஎஸ்டி இன்ஃபர்மேஷன் ஜிஎஸ்டி சைட்டோட, எம்சிஏ இன்ஃபர்மேஷன் எம்சிஏ சைட்டோட வெரிஃபை பண்ணிக்கும். கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை ஈஸியா வந்து அதர் வெப்சைட்ஸோட கம்பேர் பண்ணிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டோட ஜெம் போர்ட்டல்ல இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஜெம் போர்ட்டல்ல செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டியை வந்து ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் கவர்மெண்ட். ஓகே. அதுக்கு என்னன்னா, கவர்மெண்ட் சைடு 2 யூசர்ஸ் இருப்பாங்க. பிரைமரி யூசர், செகண்டரி யூசர். பிரைமரி யூசர் தான் வந்து இந்த ஆர்கனைசேஷனை வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஜெம் போர்ட்டல்ல. ஜெம் போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி செகண்டரி யூசரை வந்து கிரியேஷனு, கண்ட்ரோலு, மானிட்டரிங் வந்து பிரைமரி யூசர் பண்ணலாம். ஓகே. பட் ஆர்டர்ஸ் ஏதாவது பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா செகண்டரி யூசர்ல இருந்தா பிளேஸ் பண்ண முடியும். பிரைமரி யூசர் பிளேஸ் பண்ண முடியாது. செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டியில் முக்கியமான ரூல் என்னன்னா, மேக்கர் ஷுட் நாட் பி த செக்கர். அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்க, அதை குவாலிட்டி அப்ரூவ் பண்ணுறவங்க, அதே மாதிரி அது பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறவங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸாக இருப்பாங்க. அதனால கரப்ஷன் ஃப்ரீ இந்தியாவை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. ஜெம் போர்ட்டல் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.